ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. டாக்ஸ் வளர்க்குறவங்க நிறைய பேர் அதை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் வளர்த்து நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. டாக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லோரும் வீட்டில் ஒரே மாதிரி நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே தொட்டு ஆக்சஸ் பண்ணிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேர் வீட்டில் டாக்ஸ் வளர்க்க ஆசைப்பட்டு வளர்க்க தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அதுங்களையும் கஷ்டப்பட்டு தானே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்ஸை வளர்க்குறதுக்கு பேசிக் நாலேஜ் வந்து அதுங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது தான். வீட்டில் இருக்க எல்லாருமே அதை அன்பாக பாசமாக நடத்தணும். யாராவது ஒருத்தர் வெறுப்பு கொட்டினா கூட அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்காது உங்கள் முன்னாடி. ஒரு பயந்த மாதிரி ஒரு அலர்ட்டை எழுந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் குட்டியிலேருந்தே அதை வந்து எல்லா இடத்தையும் தொட்டு ஆக்சஸ் பண்ணிடணும். இதை நம்ம வளர்க்குறவங்க தொடுறாங்க, நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் அதுக்கு வந்துடும். அது எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் உங்கள்கிட்ட வந்து அக்ரெஷனை காட்டாது. இதுக்கும் அது ஃபேவரட்டான ஃபுட்டு பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்தாலும் அது ரியாக்ட் பண்ணாது. இது வந்து ஒரு பொமரேனியன் ப்ரீட். இது யூஸ்வலாக ரொம்ப ஷார்ட் டெம்பர். பட் ஆனால் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எப்படி தொட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த மாதிரி டயத்தில் கூட அது ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்மளுடைய உண்மையான அன்பு அதுக்கு புரியணும். அது நம்மளை புரிஞ்சுக்கணும், அது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது சம்மர் டைம். நிறைய பேர் வீட்டில் பொமரேனியன் வச்சுருக்க வீட்டில் தயவு செஞ்சு டாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹீட் அதுக்கு எரிச்சலை கொடுக்கும். கம்பல்சரி வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ முடிஞ்சால் சாஃப்டாக குளிப்பாட்டி விடுங்க. கூலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வெயிலோ அனலோ இருக்க இடத்துல கட்டி போடாதீங்க. குடிக்க நிறைய தண்ணி வைங்க, நல்ல தண்ணியாக வைங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து நாய்க்கு வந்து உப்பு தண்ணி வைப்பாங்க, அப்படியே போர்லேருந்து பிடிச்சி அந்த தண்ணி வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க. நம்ம வீட்டில் என்ன நம்ம குடிக்கிறோமோ அந்த தண்ணி அதுக்கு வைங்க. அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும். இல்லை லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சம்மர் நிறைய தண்ணி குடிக்கும், கூலான இடத்துல படுத்துக்கும். ஸோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் நம்ம எப்படி கேர் எடுத்து பார்த்துப்போமோ அந்த மாதிரி தான் டாக்ஸை நம்ம பார்த்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிட்டி கொடுக்க முடியும்னா மட்டும் டாகை வளங்க. இல்லைன்னா நீங்கள் அதையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. நிறைய பேர் இந்த சம்மர் டைமில் இந்த பூச்சி வரும் உடம்புல, அதுக்காகவே வெளியில் விட்டுருவாங்க. ஸோ அந்த பூச்சி வரக்கூடாதுன்னு வேப்ப இலையை நல்லா அரைச்சி அதை சாறு எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு கண்டினியூஸாக 1 வீக் இதை அப்பப்போ அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே அந்த பூச்சி கொட்டிடும். அப்படி இல்லைன்னா நிறைய மெடிசன் கிடைக்குது, ஷாம்பு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கெலாம் யோசிச்சுக்கிட்டு ரோட்டில் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ். தேங்க்யூ.